அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. காசியில் சிக்கியுள்ள மாற்றுத்திறனாளி வீரர்களை விமானம் மூலம் தமிழகம் அழைத்து வர தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. காசி ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள மாற்றுத்திறனாளி வீரர்கள் தமிழகம் மீட்டு வர தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வீரர்களுக்காக இன்னும் சற்று நேரத்தில் விமான டிக்கெட் புக் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. காசியில் சிக்கியுள்ள மாற்றுத்திறனாளி வீரர்களை விமானம் மூலம் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காசி ரயில் நிலையத்தில் ரயில் கிடைக்காமல் நீண்ட நேரமாக ரயில் நிலையத்திலேயே காத்திருப்பதாக வீரர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் வீரர்களை மீட்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், விவரங்கள் வழங்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பாக தமிழகத்திலிருந்து 6 வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் கலந்து கொண்டுள்ளார்கள். போட்டியில் பங்கேற்ற பின்னர் இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் ரயில் கங்கா காவிரி எக்ஸ்பிரஸில் சென்னை செல்வதற்கு முன்பதிவு செய்திருந்த நிலையிலும் ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மாற்றுத்திறனாளி வீரர்கள் விளையாட்டு உபகரணங்களுடன் எந்த ரயிலிலும் ஏற முடியாத நிலையில் வாரணாசியில் ரயில்வே நிலையத்திலே அமர்ந்துள்ளார்கள். எந்த ரயில்களிலும் கிடைக்காத நிலையிலும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் உள்ளிட்ட தமிழகம் திரும்ப தமிழக அரசுக்கு உதவி செய்யுமாறு அணியின் கேப்டன் கபில் சிவா அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் எந்த ரயிலும் கிடைக்காத நிலையில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து தமிழகம் திரும்ப தமிழக அரசு உதவி செய்யுமாறு அணியின் கேப்டன் சிவா அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக அரசு சார்பில் அரசு அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணிகளை தொடர்பு கொண்டு ட்ரெயின் கிடைக்காத நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாரணாசியிலிருந்து சென்னை வருவதற்கு விமானம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதலும் கூறி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.